ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மதுமதி விலாக்ஸ். நான் உங்கள் மது. இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே போயிட்டுருக்கோன்னா, தாம்பரமில் வந்து மெரைன் கிங்டம் போட்டிருக்காங்க. அதை போய் பார்க்கலான்னு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோஸ் தான். உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. எங்கள் மெமரிஸ்க்காக எடுத்த வீடியோஸ், ஆனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சுங்க. நாங்கள் வந்து அந்த ப்ளேஸ்க்கு போயிட்டு ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய தீம் போடுவாங்கங்க. தாஜ்மஹால் தீம், அக்வாரியம் தீம், அதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜ் தீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே போயிருக்கோம். ஆனால் இந்த மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட் போயிட்டு டிக்கெட்டோட ரேட்லாம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே ஜிபே ஒர்க் ஆகாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து கையில் கேஷ் டிக்கெட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து போயிட்டு டிக்கெட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் விஜிபியில் இருக்க மெரைன் கிங்டம் போயிருக்கோங்க. அங்கே வந்து பெரிய ஸ்பேஸில் நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இங்கே எப்படி வச்சுருப்பாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் தாங்க போனோம். நிறையா குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவான ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறையா தீம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து எக்ஸைட்டடாக உள்ளே போனோம். ஆனால் உண்மையாக சொல்லணுங்க, சின்ன செட்டப்பில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ஃபில் பண்ணி மோட்டார்ஸ் வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்களான்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரோடில் வந்து நான் ஈரோடு தாங்க. ஈரோடில் இந்த மாதிரி போடுறாங்களா எனக்கு தெரியல, ஆனால் சென்னையில் நிறைய போடுறாங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் போய் விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனான ஈவினிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அவங்க செம்ம எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் புது புது விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் கம்மி காசில் நம்மளால் விஜிபி அளவுக்கு தூரமாக போய் பார்க்க முடியலனாலும் நம்ம ஊர்கிட்ட வரும்போது, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரும்போது கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. நமக்கும் ஃபேமிலியோட ரிலாக்ஸேஷனாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜாலியாகவும் இருக்கும். அந்த சண்டே வந்து உண்மையாலுமே எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க. எங்களுக்கு டைம் போனதே தெரியல. நாங்கள் வந்து இந்த ஃபிஷ் பாரு, அந்த ஃபிஷ் பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியல, நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்து இது பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களாம் இது என்ன ஃபிஷ், அது என்ன ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு பேரண்ட் கிட்டே கேட்குறது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நீந்தி போக பார்க்க ரிலாக்ஸிங்காகவும் ரம்யமாகவும் இருந்துச்சுங்க. அது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன். நாங்களும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்ஸ் தெரிஞ்சுக்கின மாதிரி நம்மளுக்குமே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் என் நாத்தனார் பசங்கங்க. ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்க்கவும் ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்தி போகுது, பார்க்கவும் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தாம்பரம்ல இனிமேல் போட்டால், நீங்கள் இது வரைக்கும் வரலன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லா ஃபிஷ்ஷஸும் வெயிட் பண்ணி பொறுமையாக ஹரிபரியாக போகாமல் வெயிட் பண்ணி நாங்கள் நல்லாவே, கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாலும் நாங்கள் நல்லாவே பார்த்தோங்க. இது வந்து இந்த விலாகோட முடியலங்க. நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் நிறையா விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மது.